ஓகே பாருங்க, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த ஐசிஏ YH ஆகவும் விசிஏ XH ஆகவும் நான் எடுத்து கிராஃப் கீறணும். அதற்காக வேண்டி நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இவரை என்ன செய்ய போறேன், சமன்பாட்டை எனக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்க போறேன். நம்ம அச்சுக்கு ஏத்த மாதிரி மாற்ற போறேன். அது எப்படி மாற்றுன்னு சொல்லி பாருங்க. சரியா? இப்ப இந்த சாம்பாடு வந்துட்டு விளங்கிட்டானே. இப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு சாம்பாட்டுல நான் இவரை எப்படி மாத்துறேன்னு சொன்னா பாருங்க, ஐசி சமன் மைனஸ், அதாவது இவரை நான் எப்படி எழுதலாம் பாருங்க தம்பி, இந்த சமன்பாட்டை எப்படி எழுதலாம்னு சொன்னா, மேலும் உடைச்சு எழுதலாம்னு சொன்னா ஐசி சமன் இந்த RL ரெண்டுக்கும் பொதுவா தான் இருக்காரு, விசிசி கீழே அவருக்கு பொதுவா இருக்காரு, விசிஇ கீழையும் பொதுவா இருக்காரு. ஆகவே நான் எப்படி எழுதலாம்னு சொன்னா, விசிசி கீழே RL மைனஸ் விசிஇ கீழ் RL, விசிஇ கீழ் RL. இந்த விசிஇ கீழ் RL நான் முன்னுக்கு எடுக்கணும், விசிஇங்கள் ஆளத்தான் முன்னுக்கு எடுக்கணும். ஏன்னா அவர்லாம் நம்முடைய எக்ஸாக்டுக்குரிய ஆள்டிக்கார் யாரு, விசிஇ இருக்காரு. ஆகவே அவரை நான் முன்னுக்கு தூக்கி எடுக்கேன். ஆகவே விசிஇ கீழ் RL, அதே போல இவரை பின்னுக்கு அனுப்புறேன், பிளஸ் விசிசி கீழ் RL. இந்த சாம்பாடு கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப பாருங்க தம்பி, நம்மளுக்கு இவர்தான் XH, ஆகவே நம்மளுக்கு தெரியும் y சமன் mx சக c, y சமன் mx சக c. இந்த இதுல சாம்பாடுலாம் நம்ம கீழ போறோம்னு சொல்லி தெரியும். ஆகவே நம்மளுக்கு இப்ப இவர் மைனஸ் இருக்காரு. ஆகவே நம்மளுக்கு சாம்பாடு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா, y சமன் மைனஸ் mx சக c, மைனஸ் mx சக c சொல்லி கீழப்போம். இதற்காக வேண்டி நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஐசி நான் விசிஏ தனக்கு கீழப்போறேன், மைனஸ் சமன் மைனஸ் படத்துல இவரத்தை இருந்த ஆளுக்கு பட நான் 1 போட்டுக்கிட்டு அது RL, சரியா, மைனஸ் 1/RL விசிஇ, இந்த விசிஏ நான் இடத்துல சக விசிசிக்கு R. ஓகே, இப்ப சொல்லுங்க சாம்பாடுல நான் இப்ப சாம்பாடுல சொல்லுங்க தம்பி, இந்த சமன்பாட்டுல வெட்டு துண்டது, இந்த சமன்பாடுல வெட்டு துண்டது VCOR. ஓகே, எக்ஸ் வந்துட்டு தெரியும் விசிஇ, அதே போல YH தெரியும் ஐசி. படித்திறன் மைனஸ் 1 கீழ் RL, மைனஸ் 1 கீழ் RL என்ன செய்ய படித்திறன், இது படித்திறன் என்ன. அப்ப என்னோட சாம்பாட போயிருச்சுன்னா y சமன் மைனஸ் mx சக c. அப்ப இவர் வந்துட்டு m அரிப்பாரு, இவர் x அரிப்பாரு, இவர் c அரிப்பாரு. சரியா? ஓகே, இப்போ நாம இவரை வச்சு நாம என்ன செய்ய போறோம் சொன்னா, கிராஃப் கீற போறோம். அதாவது நம்ம ஒரு கிராஃப் ஒன்று கீற போறோம். பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப பாருங்க, இப்ப நான் கிராஃப் கீற போறேன் எப்படி சொல்லி பாருங்க. இதை வேணும்னு சொன்னா தம்பி குயிக்கா அதை நோட் பண்ணி எடுங்க, எல்லாத்தையும் வந்த வழியெல்லாம். சரி, டைம் தானே, குயிக்கா நோட் பண்ணி எடுங்க. நம்ம இப்ப அதுக்கு கிராஃப் கீற போறோம். சரி, ஓகே, சரி. இப்ப பாருங்க, இப்ப நாம கிராஃப் கீற போறோம். இப்ப நான் இவரெல்லாம் அழிச்சு விடுறேன். இப்ப என்னோட சமன்பாடை மட்டும் தான் நான் இப்ப எழுதி எடுப்பேன். சரியா? எங்கட நம்ம கண்டுபிடிச்ச சமன்பாடு எழுதி எடுப்போம். அப்படி எப்படி எழுதுவோம், ஐசி சமன் மைனஸ் 1/RL விசிஇ சக
விசிசி கீழே ஆர்எல். இப்ப நாம யார் யாருக்கு எதிர்க்கிறோம், இவர் y அச்சில வருவாரு, விசிஇ வந்துட்டு எக்ஸ் அச்சில இருக்கிறோம். சரியா? இது வந்துட்டு என்னதுக்கு நான் இந்த சமன்பாடு செஞ்சு இந்த கிராஃப்ல வரைகிறோம்? இவருக்கு நம்ம அந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் காண்றதுக்காக வேண்டி நம்ம செய்யறோம் இந்த செயற்பாடு. சரியா? நம்ம பார்ப்போம். இப்போ ஆப்ரேட்டிங் பாயிண்ட் சொன்னா தெரியும், ஒரு ஆப்ரேட்டிங் பாயிண்ட் சொல்றதுதான் டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆகிற பாயிண்ட், சிறப்பாக ஒர்க் ஆகிற பாயிண்ட், அதாவது ரியல் ஆக்டிவா ஒர்க் ஆகிற பாயிண்ட். அந்த பாயிண்ட கண்டுபிடிக்கணும்னு சொன்னா கிராஃப்க்கு பாயிண்ட கண்டுபிடிக்கணும்னு சொன்னா தெரியும் என்ன பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம். நம்ம ரெண்டு விதமான இதை கண்டுபிடிப்போம். ஒன்று வெறுங்களே பெருமானம் போட்டு கண்டுபிடிப்போம், இல்லைன்னு சொன்னா கிராஃப் போட்டு கண்டுபிடிப்போம். சரி, இப்ப நாம நம்மளுக்கு பெருமானங்கள் ஒன்றும் தெரியாது. ஆகவே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம அவங்களை கிராஃப் மூலம் தான் கண்டுபிடிப்போம். சரியா? இப்ப பாருங்க, இப்ப இப்படி சாம்பாடு இருக்கு. இவரை வந்துட்டு YH-ல இருக்கிறாரு. ஐசிய நம்ம YH-ல இருக்கிறோம். ஐசிய YH-ல இருக்கிறோம். ஐசி வந்துட்டு கரண்ட்ங்கிறதால நம்ம அவரை மில்லி ஆம்பியர்ல அளப்போம். ஐசி அதே போல எக்ஸ்ல யாருக்கு இருக்கும், விசிஇ இருக்கும். விசிஇ வோல்டேஜ்ல அளப்போம். சரியா? விசிஇ வோல்டேஜ்ல அளப்போம். இப்ப பாருங்க தம்பி, இப்போ நான் முதலாவது சந்தர்ப்பம் என்ன செய்ய, இந்த புள்ளியை சொல்லலாம், இதை சொல்லலாம், இதெல்லாம் என்ன செய்ய போகுது, வெட்ட போகுது. என்ன நம்மளுக்கு தெரியும் தானே, இதுதான் வெட்ட போறாரு. இதான் வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டை பாத்தீங்கன்னு சொன்னா, வெட்டுத்துண்டுன்னு சொன்னா எக்ஸ் அச்சு பூச்சியம் மாறிக்கிற டைம்ல விளங்குதா, எக்ஸ் அச்சு பூச்சியம் மாறிக்கிற டைம்ல இருக்கிறத பார்த்த பெருமானம் வெட்டுத்துண்டு. இப்ப பாருங்க, இவரத்துல எக்ஸ் அச்சு பூச்சியம், அதாவது விசிஇ பூச்சியம். இந்த புள்ளியில விசிஇ பூச்சியம், என்ன அடுத்த விசிஇ பூச்சியம். ஆகவே விசிஇ பூச்சியம் ஆகிற டைம்ல, விசிஇ பூச்சியம் ஆகிற டைம்ல எங்களுக்கு எப்படி வராரு, இந்த புள்ளி வந்துட்டு வெட்டுத்துண்டா வராரு. ஆகவே வெட்டுத்துண்டுக்கு பால நான் எப்படி எழுதலாம் தம்பி பாருங்க, ஐசி சமன் எப்படி வருவார், ஐசி சமன் இந்த புள்ளியில ஐசி சமன் எப்படி வருவாரு, விசிசி ஆர். இந்த புள்ளியில எப்படி பாரு, இது வெட்டுத்துண்டு புள்ளி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விசிசி கீழ் ஆறு. அடுத்த நாள் எழுதலாம் விசிசி கீழ் ஆறு. சரியா? விசிசி கீழே ஆறு. அதே போல இப்ப பாருங்க, இப்ப இவர் இந்த அச்சு இப்படித்தான் கிராஃப் உங்களுக்கு மைனஸ் சொன்ன, இப்ப கிராஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா தம்பி பிளஸ் சொன்னா அந்த படித்திறன் பிளஸ் வந்தீங்கன்னு சொன்னா கிராஃப் இப்படி போகும், எப்படி போகும். படித்திறன் மைனஸா வந்தீங்கன்னு சொன்னா கிராஃப் வந்துட்டு இப்படி வரும். ஆகவே நம்மளுடைய கிராஃப் இப்படிதான் வரும். கிராஃப் இப்படிதான் வரும். ஏன் உங்களுக்கு மழை அடையாளம் வந்திருக்காது. இப்ப பாருங்க, தம்பி, இப்போ அடுத்த புள்ளி பாவம் இந்த அச்சில இவங்களுக்கு இந்த அச்சை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அச்சில யாரு பூச்சி மறிப்பாரு, இந்த அச்சு எடுத்தோம்னு சொன்னா இந்த அச்சில ஐசி வந்து பூச்சியம், இந்த அச்சில விசிஇ பூச்சியம். இந்த அச்சு எடுத்தோம்னு சொன்னா விசிஇ பூச்சியம். அதே போல இந்த அச்சு எடுத்தோம்னு சொன்னா ஐசி வந்துட்டு பூச்சியம். ஆகவே இந்த அச்சில யாரு பூச்சியம், ஐசி வந்துட்டு எப்படி பூச்சியம் மறிப்பாரு. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அச்சில யாரு பூச்சியம் மறிப்பாரு, ஐசி வந்துட்டு பூச்சியம். இந்த அச்சில ஃபுல்லாகவே ஐசி பூச்சியம். ஆகவே ஐசி பூச்சியமா இருந்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு சாம்பாடு எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். ஐசி வந்து பூச்சியமா இருந்துன்னு சொன்னா நம்மளுக்கு சாம்பாடு எப்படி சொல்லி வரும்னு சொல்லி பார்ப்போம். ஐசி பூச்சின்னு சொன்னா, இவரு பூச்சின்னு சொன்னா பாருங்க, இப்ப இவருக்கு பொதுவா இருக்கிறாள் யாரு, ஆர்எல் பொதுவா இருக்காரு, மைனஸ் விசிஇ பிளஸ் விசிசி. ஆகவே இவர் அப்படி இஞ்சல போனான்னு சொன்னா, ஆர்எல் இஞ்சல போனான்னு சொன்னா, ஆர்எல் இஞ்சல போனான்னு சொன்னா எப்படி பூச்சியத்தோட பெருக்கப்படுவாரு. அப்ப ஆகவே என்ன செய்ய போது, ஆர்எல் வந்துட்டு பூச்சியத்தோட பெருக்கப்படுறதால அவரும் பூச்சியமாயிருவார். அப்ப மைனஸ் விசிஇ பிளஸ் விசி சமன் பூச்சியம். இந்த பிளஸ் விசிசிங்கிறத அங்கால போனாருன்னு சொன்னா, சாம்பாடுக்கு அங்கால போனாருன்னு சொன்னா விசி சமன் விசி, விசி சமன் விசி. ஆகவே இந்த புள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருப்பாரு, விசிஇ சமன் விசி. இந்த புள்ளியில எப்படி இருப்பாரு, விசிஇ சமன் விசி இருப்பாரு. இந்த புள்ளியில எப்படி இருப்பாரு, நம்மளுக்கு இந்த புள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னா யார் பூச்சியமானார், விசிஇ பூச்சியமானாரு, விசிஇ பூச்சியமானாரு. ஆகவே இந்த புள்ளியில ஐசி சமன் விசிசிக்கு ஆர். இந்த புள்ளியில இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சு, இந்த ரெண்டு புள்ளியையும் நினைச்சு நாம ஒரு கோடு சொன்னா
ஒரு நேர்கோடா? நேர்கோடுகிறது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களா? நேர்கோடு இவரை நினைச்சு நம்ம ஒரு நேர்கோடு எடுத்துக்கணும்னு சொன்னா இந்த நேர்கோட்டுக்கு பேரு தான் லோட் லைன் சொல்லுவோம். லோட் லைன் சொல்லுவோம். சரியா? இந்த கோட்டுக்கு பேர் என்ன செய்வோம்? லோட் லைன் சொல்லுவோம். அதாவது சுமைக்கோடு. சுமைக்கோடு. சரியா? சுமைக்கோடு வரைஞ்சிருக்கு. சரியா? எப்படி வரைஞ்சேன்னு சொல்லியிருக்கேன் நான். என்ன என்ன செய்ய போறோம்? இந்த புள்ளியில இந்த அச்சில நம்ம எடுப்போம். எப்படி முதலாவது எடுப்போம்? என்ன முதலாவது எடுக்கிறது விசிஇ பூச்சியமாக்குறது. விசிஇ பூச்சியமாக்குற டைம்ல நடத்திட்டு வாக்குறது. விசிஇ பூச்சியமாக்குற டைம்ல இடத்துல ஒரு புள்ளி வரப்போறாரு. விசிசிங்கில் ஆர்சி சாரி ஆர்எல். அதே போல ஐசியை வந்துட்டு பூச்சியமாக்குறேன்னு சொன்னா விலங்குல சமன்பாடு வந்தது கொஞ்சம். அதான் விசி சமன் விசி விசி சமன் விசி இந்த சமன்பாடா இது தம்பி? ஓ ஓகே. இது நான் விலங்குபடுத்த கூட இது நெக்ஸ்ட் நாலேஜ் கூட இருந்துமே செய்யறேன். நான் இன்னொருக்கா சொல்றேன் பாருங்க. நம்மளோட ஐசி வந்துட்டு இடத்துல பூச்சியம் சொல்றீங்க. இந்த அச்சில பாத்தோம்னு சொன்னா ஐசி பூச்சியம் தான் இருப்பாரு. ஆகவே ஐசி பூச்சியம் சொன்னேன். இடத்துல பூச்சியம் போடுறேன். ஐசி போல பெருமானம் பூச்சியம் போடுறேன். இடத்துல பூச்சியம் போட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவ்விடத்துலயும் சக ஆரல் இடத்துலயும் சக சாரி இந்த சமன்பாடு எப்படி இல்லை நான் சொன்னா நம்மளுக்கு ஈஸியான ஃபார்ம் இல்லை. நான் எழுதலாம்னு சொன்னேன். உங்களுக்கு விளங்குற மாதிரி ஐசி சமன் மைனஸ் விசிஇ கீழே ஆர்எல் சக நம்ம அதாவது நம்மளோட பழைய ஃபார்மேட்டுக்கும் போறோம். நாம விசிசி கீழே ஆர்எல் ரெண்டு இடத்தையும் ஆர் பொது வரைக்கா ஆர்எல் பொது வரைக்காரு. ரெண்டு இடத்தையும் ஆர்எல் பொது வரைக்கும். ஆகவே அவருக்கு பதிலாக நான் என்ன செய்யலாம்? இவருக்கு ஐசி வந்துட்டு பூச்சியம் ஆகிறார். ஐசி பூச்சியம் சொல்லிட்டு ஐசி வந்துட்டு பூச்சியம். ஐசிய பூச்சியம் ஆகிற டைம்ல இப்ப பாருங்க ஐசிய பூச்சியம் ஆகிட்டேன். இப்ப இவருக்கு கீழே யாரை போட்டீங்கன்னா இப்ப ஆர்எல் போட்டீங்க. இது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு ஆர்எல் போட்டு இவங்க ரெண்டு வரையும் மேல எழுதுறேன். மைனஸ் விசிஇ பிளஸ் விசின்னு. இப்ப அதுக்கு பிறகு இந்த ஆர்எல் வந்துட்டு சமன்பாட்டுக்கு இஞ்சால வந்து என்ன செய்வாரு? இஞ்சால வந்து சொன்னா பெருக்கப்படுவாரு. எந்த ஒரு இலக்கத்தையும் பூச்சியத்தோட பெருக்கணும்னு சொன்னா பூச்சியம்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஆகவே அந்த ஆர்எல் இந்த பூச்சியத்தோட பெருக்கப்பட்டார் எப்படி போவார் தம்பி? பூச்சியமா போவார். பூச்சியம் ஆயிட்டாரா இல்லையா? ஓகே. அப்ப ஆர்எல் போயிட்டாருன்னு சொன்னா மிச்சமா இருக்கிறார்கள் யாரு? மைனஸ் விசிஇ பிளஸ் விசிஇ தான் இயர். இப்போ மைனஸ் விசிஇ பிளஸ் விசிசி சாரி பிளஸ் விசிசி என்ன விசிசி சாரியா விசிசி சரியா பிளஸ் விசிசி. இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா மைனஸ் விசி என்றால் என்ன செய்வாருன்னு சொன்னா இப்ப சமன்பாட்டுக்கு அங்கால போனான்னு சொன்னா இப்ப எப்படி பாரு விசிசி. ஓகே, நீங்க அதான் டவுட்ல கேட்டீங்க போல. சரியா? விசிசி சமன் விசிஇ வரும். விசிசி சமன் விசிஇ வரும். சரியா? இப்போங்கடா அந்த குறியீடை மாத்தி போட்டால உங்களுக்கு விலங்கல் நீங்க என்ன? ஓகே ஓகே சொல்லுங்க. ஓகே சார். ஐசி சமன் பூஜ்ஜியம் எடுக்கிறேன். நம்ம இந்த கோடுக்கு உங்களுக்கு தெரியும் பெருமானங்கள் தெரியாது நம்மளுக்கு. ஆகவே இந்த சுமை கொடுக்கிறதுக்காக வேண்டி ஐசியை பூஜ்ஜியம் எடுத்துக்கு இருக்கும். பெருங்கானங்கள் தெரியாது. ஆகவே ஐசி பூஜ்ஜியம் எடுக்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்கும். அதே போல உங்களுக்கு விசி வந்துட்டு பூஜ்ஜியம் அடிக்கிற டைம்ல ஒரு புள்ளிக்கு இருக்கும். அதான் வந்துட்டு உங்களுக்கு லோட் லைனா வரும். சரி ஓகே. அப்ப சமன்பாட்டுல போட்ட பூஜ்ஜியம் வந்து எடுகோலா போட்டதா? ஓ எடுகோலா போட்டுதான் நமக்கு இருக்கும். இந்த கிராஃப் முதல்ல எடுகோலா தான் போடும். முதலாவது இந்த லோட் லைன் கீரல்னு சொன்னா முதல்ல ஐசியை பூஜ்ஜியமாகணும். அதே போல விசியை பூஜ்ஜியமாக்கி கீரல். சரியா? ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களா? வாகனம் கூட சத்தம் கேக்குது. சரியா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்ப பாருங்க தம்பி, இப்போ பாருங்க இப்ப என்ன செயற்பாடு நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப நாம நம்மட இந்த சிவப்பு கோடை பாருங்க. இந்த சிவப்பு கோடு இந்த கிராஃப்ல காட்டியாங்க பாருங்க. இந்த சிவப்பு கோடை பாருங்க. அவர் தான் இப்ப நாம கீறினால் தான் இந்த சிவப்பு கோடு. சரியா? அந்த சிவப்பு கோட்டுல சரியா இப்ப பாருங்க இந்த சிவப்பு கோட்டுல இந்த சிவப்பு கோடு இருந்து இப்போ சீரான ஒரு ஆப்ரேட்டிங் பாயிண்டா பாரு எந்த புள்ளின்னு சொன்னா பாருங்க இந்த விசி இந்த பெருமானம் சொல்லுவோம். நம்ம என்ன இந்த பெருமானம் சொல்லுவோம்? விசிசி.
இந்த இவ்வளவு பெருமானம் விசிசி. ஓகே, விசிசி. ஆகவே இதை நாம சரியாக இந்த விசிசிட சரியா அரைவாசி. இப்ப இவ்வளவு விசிசி சொன்னா இவர் அரைவாசி. இந்த புள்ளியில எப்படி பாரு, அரை விசி, சரி அரை விசிசி. இந்த அரை விசிசிக்கு நாம கீரணம் சொன்னா, இந்த அரை விசிசி கீரணம் சொன்னா இவ்விடத்துல ஒரு புள்ளி வருவாரு தானே. இந்த அரை விசிசி கீரணம் சொன்னா இவ்விடத்துல ஒரு புள்ளி வருவாரு. அவர் தானே அந்த புள்ளியில என்ன செய்வார், உங்களுக்கு ஐசிட பெருமானம் இருப்பார். ஐசிட பெருமானம் இருக்கார், விளங்குதா? இதுதான் என்ன உங்களுக்கு கியூ பாயிண்ட் சொல்லுவோம். கியூ பாயிண்ட் செயற்பாட்டு புள்ளின்னு சொல்லுவோம். செயற்பாட்டு புள்ளி, சிறந்த செயற்பாட்டு புள்ளி. அதாவது எப்படி எடுத்திருக்கோம், இந்த புள்ளியில அதாவது அரை விசிசி அடிக்கிற டைம்ல, அரை விசிசி அடிக்கிற டைம்ல உங்களுக்கு ஒரு புள்ளி வரும். அந்த புள்ளியில இருக்கிற ஐசிட, இந்த அச்சில இருக்கிற பெருமானம் ஐசி, அவ அந்த புள்ளியில இருக்கிற ஐசிட பெருமானம் தான் நம்மளுக்கு என்ன சிறந்த ஆப்பரேட்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். சரியா? ஆகவே ஒரு ஆப்பரேட்டிங் பாயிண்ட் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னாதாண்டி கட்டாயம் அங்க யாரும் இருப்பாரு சொன்னா ஐபி மின்னோட்டமே இருப்பாரு. விளங்குதா? உங்களுக்கு யாரு இருக்காரு இடத்துல, விசிஇ இருக்காரு. விசிஇ இந்த அரை விசிசிங்கிற ஆள் யாரு, யாரு விசிஇ. வடத்தைக்கிற விசிஇட பெருமானம் தான் இந்த பெருமானம். அதே போல இவடத்தைக்கிற ஐசியிட பெருமானம் ஒரு பெருமானம் வந்துடும். ஆகவே உங்களுக்கு நம்ம பெருமானம் கொடுக்கறதுல விசிஇ கொடுப்போம், சிறந்த ஆப்பரேட்டிங் பாயிண்ட் விசிஇ ஐசி கொடுப்போம். அதே போல ஐபி மின்னோட்டமும் கொடுப்போம். இப்ப ஐபி மின்னோட்டத்தை எப்படி காணணும், கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் இதை அப்படியே வச்சுட்டு போர்ட்ல விளங்கப்படுத்தல. இப்ப நான் அப்படியே ஸ்கிரீனை காட்டுறேன் பாருங்க. ஸ்கிரீன் காட்டுறேன் பாருங்க. இந்த அது அப்படியே இந்த கிராஃபை நீங்க ஸ்கிரீன்ல இதுல பார்க்கலாம். சரி அம்பி, இப்ப பாருங்க இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. சரியா? இப்ப நாம ஓகே, இவரை நம்ம பூச்சியமாக்கி கீறிட்டோம். ஓகே, இந்த செயற்பாடும் ஓகே, இவங்களுக்கு கீறிட்டாங்க. இப்போ பாருங்க இந்த கிராஃப்ல தெரியும். ஆமா, கிராஃப்ல இந்த இதுல உயிர்ப்பான அதாவது கியூ புள்ளி செயற்பாட்டு புள்ளி எடுக்கிறேன்னு சொன்னா எந்த நிலையில எடுப்போம், டிரான்சிஸ்டர் எந்த நிலையில எடுப்போம் சொல்லுங்க ஒரு ஆள். சொல்லுங்க, டிரான்சிஸ்டர் எந்த நிலையில நம்ம கியூ பாயிண்ட் செயற்பாட்டு புள்ளி தெரிவு செஞ்சு எடுப்போம்? உயிர்ப்பு பிரதேசத்துல எடுப்போம். ஓகே, இப்ப பாருங்க உங்களுக்கு இந்த ஏலிய நாம கீறி இருந்த, ஆகவே இதுக்கு முதல் கிளாஸ்ல நம்ம கீறி இருந்த இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஐசிக்கும் விசிஇக்கும் எதிரான ஒரு இந்த கிராஃப்க்கு இருந்தோம். அதாவது ஐபி வந்துட்டு நம்ம விசிஇ அதிகரிக்கிற டைம்ல நம்மளுக்கு எப்படி மாறினான்னு சொல்லி நாம ஒரு படம் ஒன்று கீறி இருந்தோம். இந்த இப்படி போற படங்களை இதுகளை பார்க்கலாம், இப்படி போறகளை பார்க்கலாம். சரியா? சரி, இதுகளை பார்க்கலாம். இந்த இவரு 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 இதெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் ஐபி மாறுற டைம்ல இருக்கிற பெருமானங்கள். இந்த கோடை பாருங்க, இந்த கோடு இப்போதான் இந்த கோடு எப்படிப்பட்ட ஆள் சொன்னா பிசிஇ பெருமானத்தை மாத்திர டைம்ல ஐசியிட பெருமானம் மாறினது நேரத்தோட. ஏலியா நம்ம பார்த்த டைம்ல அப்படி எப்படி மாறினான்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல இந்த பகுதியை சொல்லுவோம், என்ன பகுதின்னு சொல்லுவோம் சொல்லுங்க. இந்த பகுதிக்கு பேர் சொல்லுங்க. நான் மார்க் பண்ணிக்கிற பகுதி பேர் சொல்லுங்க. நான் மார்க் பண்ணிக்கிற நிரம்பல் பிரதேசம். வெரி குட். அதே போல இந்த பகுதி ஐபி வந்துட்டு பூச்சி மாறிக்கிற பகுதி, இந்த பகுதி என்ன பகுதி? துண்டிக்கப்பட்ட பிரதேசம். அதே போல வெரி குட். அதே போல இந்த ஏரியா ஹோல் ஏரியா இவங்கள அவ்வளோத்தையும் நாம என்னன்னு சொல்லுவோம்? இவங்களோட அவ்வளோத்தை என்னன்னு சொல்லுவோம் தம்பி, சொல்லுங்க சொல்லுங்களேன். உயிர்ப்பு பிரதேசம். ஆகவே நாம கியூ பாயிண்ட் கண்டுபிடிக்கக்குள்ள எப்படி இருக்கணும், இந்த உயிர்ப்பு பிரதேசத்துக்குள்ள நம்மளுக்கு கியூ பாயிண்ட். ஆகவே கியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இவடத்தையும் கியூ பாயிண்ட் இருக்கலாம், இவடத்தையும் 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 இருக்கலாம். ஆனா சிறந்த கியூ பாயிண்ட்
சிறந்த கியூ பாயிண்ட் எது வரைக்கும் சிறந்த கியூ பாயிண்டா நம்ம எதையும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எது எடுத்தாலும் டிரான்சிஸ்டர் இடத்துல அம்பிளிஃபயரா ஒர்க் பண்ணும், பிரச்சனை இல்லை. ஆனா சிறந்த கியூ பாயிண்ட் கேட்டாங்கன்னு சொன்னா நாம எதை எடுக்க சிறந்ததுன்னு சொன்னா இந்த விசி இடப்பெருமானம் விசி, இந்த இடத்த இடப்பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா விசி பெருமானம் அறவாசியாக இருக்கிற டைம்ல, விசி பெருமானம் அறவாசியாக இருக்கிற டைம்ல இந்த இடத்துல சரியா இடத்துல ஆனா என்ன செய்ய பண்ணாம அதுக்கு பாயிண்ட் அடிப்போம் சரியா, கியூ பாயிண்ட் பண்ணும். அப்ப அந்த டைம்ல அப்ப அறவாசி இருக்கிற டைம்ல கோடு போட்டு இருக்கணும்னு சொன்னா அப்ப அவடத்துல ஒரு பாயிண்ட் ஐசியோட பெருமானம் ஒன்று இருப்பாரு. அப்ப அந்த அவடத்துல இருக்கிற ஐசியோட பெருமானம் தான் நம்மளுக்கு என்ன என்னோட டிரான்சிஸ்டரை செயற்படுத்தக்கூடிய ஐசி. இப்ப ஐசியை நாம கீரணும்னு சொன்ன தம்பி, அப்ப ஐசி மட்டும் இல்ல அப்ப ஐபியும் கொடுப்போம். இப்ப அந்த இடத்துல இதை பார்க்கலாம், உங்களுக்கு ஐபி கரண்ட் வருவாரு. ஐபி கரண்ட் எவ்வளவு வராரு அந்த இடத்துல, அந்த கியூ பாயிண்ட்ல இருக்கிற ஐபி கரண்ட் சொல்லுங்க எவ்வளவு வராரு, கியூ பாயிண்ட்ல இருக்கிற ஐபி கரண்ட் சொல்லுங்க, படத்துல வார்த்தையே சொல்லலாம். எத்தனை? 60 மைக்ரோ ஆம்பியர். 60 மைக்ரோ ஆம்பியர். இவரு 40 என்ன அழகு சொல்லுங்க, இவரு அழகு ஐசிட அழகு சொல்லுங்க. மில்லி ஆம்பியர். 40 மில்லி ஆம்பியர். வெரி குட், சரியா. இப்ப இந்த 3 பேரையும் எடுப்போம். இந்த 3 பேர் தான் என்ன, இப்ப இந்த டிரான்சிஸ்டர் தொலைப்படுறதுக்குரிய கியூ பாயிண்ட் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் தான் இவங்க 3 பேரும் சரியா. இந்த 3 பேர் தான் இந்த டிரான்சிஸ்டர் கூடிய கியூ பாயிண்ட் சொல்லுவோம் சரியா. இப்ப பாருங்க, இப்ப நோட்ஸை பார்ப்போம், நோட்ஸை சொல்றதை பார்ப்போம். ஓகே, நாம கீழே இருக்கோம் அந்த சாம்பாடு. ஓகே, ஐசியின் பெருமானத்தை மேலும் சில ஆணைகள் கட்டுப்படுத்துகின்றன. இச்சுற்றில் உள்ள ஐசியின் பெருமானமானது பின்வரும் சாம்பாடு மூலம் தரப்படும். நாம் எழுதின சாம்பாடு ஐசி சமன் விசிசி மைனஸ் விசியின் கீழ் ஆர்எல். அதாவது நாம இவங்க சோட்டா தந்திருக்காங்க, நான் உங்களுக்கு அதை எப்படி வந்தேன்னு சொல்லி காட்டியிருக்கேன். ஓகே, சுற்றின் வளப்பகுதி இந்த பகுதியை சொல்றேன். இந்த பகுதிக்கு சுற்றின் வளப்பகுதிக்கு கேச்சோவின் விதியை பிரயோகிப்பதன் மூலம் இச்சமன்பாட்டினை பெற்றுக் கொள்ளலாம். இச்சமன்பாட்டினை பின்வருமாறு மாற்றி அமைப்பது ஒரு நேர்கோட்டுக்குரிய சமன்பாடா பெறலாம். ஓகே, ஐசி சமன் மைனஸ் விசி மைனஸ் 1 ஆர்எல். இந்த மைனஸ் 1 ஆர்எல்ங்கிறால் தானே அறியப்படும் நம்மளுக்கு இந்த இதை படித்திறன் அறிப்பாரு. வெட்டு துண்டை பாத்தீங்கன்னு சொன்னா பிளஸ் சி யாருன்னு சொன்னா விசிசி ஆர்எல் அறிப்பாரு. எக்ஸ் அச்சி இவர் விசிஇ எக்ஸ் அச்சி, அதே போல ஐசிங்கிறால் என்ன வைச்சு வருவார் சரி. அப்ப நாம அவருக்கு நாம முதலாவது செயற்பாடு இப்ப நம்ம லோட் லைன் கீறதுக்கு செயற்பாடு என்ன தம்பி, லோட் லைன் கீறது மறக்க கூடாது. லோட் லைன் கீரை இப்ப சமன்பாடு ஒன்று தந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு லோட் லைன் கீரைன்னு சொல்லலாம். முதலாவது செயற்பாடு என்ன, நாம செய்யற செயற்பாடு சொல்லுங்க. இப்படி எடுப்போம், நாம 2 பாயிண்ட் எடுப்போம். அந்த 2 பாயிண்ட் எப்படி எடுக்குன்னு சொல்லுங்க. 2 புள்ளிகளை எடுப்போம் நம்ம அந்த கிராஃப் கீறதுக்கு நேர்கோட்டுகிறதுக்கு. எப்படி எடுக்கிற ஐசி பூஜ்ஜியமா இருக்கிறது. விசிஇ பூஜ்ஜியமா இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கருதுவோம். அதே போல இங்கே ஐசி வந்துட்டு பூஜ்ஜியமா இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கருதுவோம். என்ன அப்ப அந்த டைம்ல 2 டைம்லயும் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கணும். அந்த டைம்ல எப்படி இருப்பான்னு சொல்லி. அப்ப ஐசி வந்துட்டு விசிஇ பூஜ்ஜியமா இருக்கிற டைம்ல நம்மளுக்கு சமன்பாடு எப்படி கிடைக்காது, ஐசி சமன் விசிசி ஆர். அதே போல ஐசி வந்துட்டு பூஜ்ஜியமா இருக்கிற டைம்ல நம்மளுக்கு விசிஇ சமன் விசிசின்னு சொல்லி வந்தாரு. இதுல இதுக்கு இப்ப இவங்களை கீறிட்டு உடனே கியூ பாயிண்ட் நீங்க கொடுக்கணும்னா இப்ப இவங்களை கீறிட்டு இவங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் இவரை காட்டணுமா இல்லையா. நம்ம உதாரணத்துக்கு தம்பி நோமலா கேள்விக்கு வந்தா நீங்க எப்படி கீறி நம்ம அவடத்துலயே கியூ பண்ண எடுக்கலாம், நீங்க படத்துல கீறி காட்டலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அங்க வந்துட்டு ஐசிட பெருமானங்கிறத மாறுற பெருமானம் மட்டும் தந்திருப்பாங்க. ஐபியில பெருமானம். இப்ப ஐபியில பெருமானத்தை மாறுற பெருமானம் தந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா இவங்களுக்கு கீறணும். என்ன இப்ப நாம இந்த ஐபியில பெருமானத்தையும் வச்சு என்ன செய்யணும், ஐசிக்கு கீறுவோம். இப்படி ஒரு இந்த இவடத்தை எப்படி இருக்கிற கிராஃபுகளை கீறி எடுத்துக்கும். சரி, இதை நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம் எப்படி கீறுன்னு சொல்லி. அப்ப அவங்களை கீறி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யும் சொன்னா நம்மளுக்கு பகுதிகள் தெரியும். ஆகவே நாம கட்டாயம் நம்ம எடுக்கிற ஆப்ரேட்டிங் பாயிண்ட் இந்த ஏரியாக்குள்ள வந்துடக்கூடாது, இந்த ஏரியாக்குள்ளே வந்துடக்கூடாது. அதே போல இன்னொரு ஏரியா சொல்லுங்க, வரக்கூடாத ஏரியா, ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வரக்கூடாத ஏரியா துண்டிக்கப்பட்ட பிரதேசம், அதாவது இந்த கீழ்ப்பகுதி என்ன இந்த பகுதிகளையும் வந்துடக்கூடாது. ஆகவே எந்த பகுதி வரணும், இந்த ஆக்டிவ் ரீஜன் உயிர்ப்பித்த பகுதி மட்டும் வரணும். அவை உயிர்ப்பித்த பகுதிகள் எவை சொல்லி அதை உயிர்ப்பித்த பகுதியில நம்ம அடையாளம் காணிக்கொள்றது தான் இந்த நீல கலர்ல காட்டப்பட்ட அந்த கிராஃபுகளை கீறி எடுக்கும். நீல கலர்ல காட்டு கிராஃபுகளை கீறது என்னது, இந்த எந்த புள்ளி நம்மளுக்கு உயிர்ப்பிக்கப்பட்ட புள்ளிகள் சொல்லி கண்டுபிடிக்கிறது. சரி, ஓகே. இப்ப பாருங்க தம்பி,
இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஆப்பரேட்டிங் பாயிண்ட்ல இருக்கீங்க, அந்த கியூ பாயிண்ட்ல இருக்கிற ஐசியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஐசியை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க இந்த நீல கலர்ல இருக்கிற கிராஃப் ஒன்னும் கீறல, ஐசியை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப நான் ஐபியை கேட்டுன்னு சொன்னா எப்படி காணுவீங்க? இப்ப நான் ஐபியை கேட்டேன்னு சொன்னா எப்படி காணுவீங்க? இப்ப இந்த கோடை தந்துட்டு இதுல கியூ பாயிண்ட், சிறந்த கியூ பாயிண்ட் சொல்லி இந்த பாருங்க எப்படி அந்த 40 மில்லியம்பியர் சொல்லி ஐசிட பெருமானம் இருக்காரு. ஓகே, இப்ப எனக்கு ஐபியிட பெருமானம் காணணும். எப்படி காணுவீங்க? சமன்பாடு சொல்லுங்க. ஐசி சமன் பீட்டா ஐபி. ஓகே, ஐசி சமன் பீட்டா ஐபியை போட்டீங்கன்னு சொன்னா இப்போ இப்ப ஐபியை காணலாம். இப்ப பீட்டா நான் சம்டைம் தந்துருச்சுன்னா என்ன செய்யுங்க, நீங்க அவரதுல இதை காணலாம். இப்ப இதுல சொல்லுங்க, இந்த டைம்ல பீட்டா என்ற பெருமானம் சொல்லுங்க. குயிக்கா பீட்டாட பெருமானத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த டைம்ல பீட்டாட பெருமானத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்ன சொல்லுங்களேன் பீட்டாட பெருமானத்து. ஓகே, ஐசி சமன் பீட்டா ஐபி. என்ன ஐசி சமன் பீட்டா ஐபி. எனவே பீட்டா சமன் என்ன, ஐசி கீழே ஐபி. ஐசி எவ்வளவு வராரு? 40 மில்லியம்பியர். 40 மில்லியம்பியர் கீழே ஐபி எவ்வளவு வர்றார்? 60 மைக்ரோ ஆம்பியர். 60 மைக்ரோ ஆம்பியர். சரியா? அதாவது 40 நீங்க பிரிப்பீங்க எத்தனையால? சாரி, 40 பிரிப்பீங்க. இப்ப ஓகே, 60,000 40 பிரிப்பீங்க. எத்தனை வர? பீட்டா சரியா? நீங்க என்ன செய்ய போன்னு சொன்னா 40 மில்லி ஆம்பியரை 60 மைக்ரோ ஆம்பியரை கொஞ்சம் பிரிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க 40,000 பிரிக்கணும். இப்ப 60ஆல பிரிக்கணும். எத்தனை வர சொல்லுங்க பீட்டா? பீட்டா சொல்லுங்க. 666.67 வராது பீட்டா. இந்த நிலையில இருக்கிற பீட்டாட பெருமானம் என்ன? 666.67. சரியா? பீட்டாட பெருமானம் வந்துட்டு ஒரு பிக்சடான பெருமானம் தான் இருக்க போகுது. பீட்டாட பெருமானம் பிக்சடா இருக்கிற பெருமானம் இருக்க போகுது. இப்ப அந்த டைம்ல உங்களுக்கு அந்த பீட்டா வந்துட்டு எவ்வளவு கேள்வியில தந்திருப்பாங்க, உதாரணத்துக்கு சும்மா தரவுல தந்திருப்பாங்க. பீட்டாட பெருமானம் ஒரு 500 தந்திருக்காங்கன்னு சொன்னா, இடத்துல வந்துட்டு பெருமானம் வந்துட்டு மாறுறாருன்னு சொன்னா ஏன் மாறுறான்னு சொல்லி அதை கொஞ்சம் அதுலயே நோட்ஸ்ல விளங்குதா? நாம கண்டுபிடிக்கிற பெருமானம் உண்மையான தரப்பட்ட பீட்டாவில இருந்து மாறினான்னு சொன்னா அது ஏன் மாறான்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்படிதான் பார்ப்போம். பீட்டாவை கண்டுபிடிக்கிற மெதட்டி தான். சரி, இப்ப பாருங்க. சுமைக்கோடு எனப்படும். பொதுவாக கியூ புள்ளியை பின்வரும் காரணிகள் தங்கியுள்ளது. இந்த கியூ புள்ளியில தங்கியுள்ள காரணிகளை சொல்றாங்க. ஒன்று, வழங்கி அழுத்த வேறுபாடு. நாம கொடுக்கிற சப்ளை வோல்டேஜ் அதான் என்ன, வழங்கி அழுத்த வேறுபாடு. அதே போல சுற்றில் உள்ள சுமை தடை, அந்த ஆரல். இடத்துல நாம போட்டோம், நம்ம ஒரு தடை ஒன்று போட்டோம், ஆரல். இந்த இதான் இடத்துல வார தடை ஆரல். இவரும் என்ன செய்ய போறாரு, இதுல பாதிப்பை ஏற்படுத்துவாரு. அதே போல விரியலாக்கி பைப்பு ஆக வழங்கப்படும் ஆடலோட்டத்தின் வீச்சு, ஆடலோட்டால வீச்சு. அதாவது இங்கு நான் கொடுக்கிற இவர வீச்சம், அதாவது ஏன் சொன்ன தம்பி, இப்போ இங்க நான் வந்துட்டு இந்த விபிபி, அதாவது விபிபி வந்துட்டு குடுபட்டான்னு சொன்னா அவர் உண்மையில பார்த்தோம்னு சொன்னா பிஇ சந்திய முன்முகோடல் அடையிற அவர் அந்த முன்முகோடல் அடையிற செய்யற வேலையை தான் அவர் செய்வாரு. விபிபியோட வேலை, இந்த வெற்றி விபிபிங்கிற வெற்றிட வேலை என்ன, அந்த இவர் யாரு பிஇ அழுத்தத்தை முன்முகோடல் அடையிற செயற்பாடு செய்யற.
ஆகவே பிஇ அழுத்தத்தை முன்மோகோடல் அடைய செய்துட்டாருன்னு சொன்னா மாத்திரம்தான் நம்மளுக்கு யார் உருவாகுவா? ஐபி மின்னோட்டம் உருவாக்குவார். சரியா? ஆகவே ஐபி மின்னோட்டத்தை உருவாக்குற வேலை யாரு? பிபிபிட இருக்கு, கையில இருக்கு. பிபிபிட கையில தான் இருக்கு. என்ன? ஐபி மின்னோட்டத்தை உருவாக்கலாமா இல்லையான்னு சொல்லி. சரியா? இப்போ நான் இவரு பிபிபிக்கு பால ஒரு ஆடலோட்டம் ஒன்று கொடுத்துன்னு சொன்னா ஆடலோட்டம் என்ன செய்யும்? கூடும் குறையும், கூடும் குறையும். என்ன? ஆகவே எனக்கு அந்த சைவத்தசம் 7 ஆகிற டைம்ல மட்டும்தான் என்ன நடக்கும்? அதாவது பிபிஇ அழுத்தம் பிபிபி பெரும்பாலும் மாறிட்டு போகும். இப்ப மாறிட்டு போற டைம்ல எனக்கு இந்த பிஇ சந்திக்கு 7.7 வோல்டேஜ் கிடைச்சா மாத்திரம்தான் என்ன செய்ய முடியாது? டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும். சரி, ஆகவே என்னத்தையும் தங்கியிருக்கும். பிபிபிக்கு ஒரு ஆடலோட்டமா கொடுத்தோம்னு சொன்னா அந்த பிபிபி அழுத்தத்துல ஆடலோட்டத்துல அந்த உச்சம் சொல்லுவோம், வீச்சம். சரி, ஓகே. விரியலாக்கிக்கு பெய்ப்பாக வழங்கப்படும் ஆடலோட்ட அலையின் வீச்சம் அதைத்தான் என்ன செய்யும்? விபிபின்னு சொல்லுவாங்க இவற்றில. அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டை பீக் டு பீக். எப்படி விபிபின்னு சொன்னா விபிபி உதாரணத்துக்கு தம்பி நான் இப்ப இதுல காட்டுறேன். அது நீங்க எலக்ட்ரிக்கல்ல படிச்சிருக்கணும். ஓகே, நான் சொன்னா காட்டுறேன். இப்போ நீங்க எப்படி ஒரு ஆடலோட்ட அலைக்கு நீங்க சொன்ன தம்பி, சரி, ஆடலோட்ட அலைக்கு நீங்க சொன்னா இது வோல்டேஜ், இது டைம் இருக்கு நீங்க சொன்னா இதை சொல்லுவோம். இந்த இவ்வளவு உயரத்தை சொல்லுவோம் நம்ம வீச்சம்னு சொல்லுவாங்க. எப்படி? வீச்சம். அதே போல இவங்களோட அலைகள் எத்தனை உருவாகுறாங்க, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு உருவாங்குறாங்கன்னு சொல்றது அதை எண்ணிக்கையை சொல்லுவோம், மீடு சொல்லுவோம், மீடு. அதே போல இப்ப இந்த ஒரு அலை உருவாகிறதுக்கு எடுக்கிற காலத்தை சொல்லுவோம் ஆவர்த்தன காலம். இந்த அலை ஒன்று முற்றாக உருவாக எடுக்கிறதுக்கு எடுக்கிற காலத்தை சொல்லுவோம் ஆவர்த்தன காலம். சரியா? அதே போல இவரை சொல்லுவோம் மீடுரன், சாரி, இவரை சொல்லுவோம் நம்ம என்ன செய்யணும்? வீச்சம்னு சொல்லுவோம், வீச்சம். இப்ப பாருங்க, இவரு இந்த வீச்சத்தை குறியீட்டை குறிக்கிறேன்னு சொன்னா வோல்டேஜ் விபின்னு சொல்லி குறிக்கும். என்னதுக்காக வேண்டியா? இது எலக்ட்ரிக்கல், ஃபர்ஸ்ட் இயர் உங்களோட எலக்ட்ரிக்கல். இதுக்கு இல்லையா இப்ப கியூ பாயிண்ட்? எப்படி? இது கியூ பாயிண்ட் காண்றதுக்கு இல்லையா அப்போ? இல்ல கியூ பாயிண்ட் காண்றதுக்கு இல்ல, நான் சொல்றேன் இப்ப கேளுங்க. அதாவது விபிபி அதாவது விபிபியோட செயல்பட பார்ப்போம் கொஞ்சம். சரியா? நம்மளோட அழுத்தமாங்க 7.7 வோல்டேஜ் கிடைக்கணுமே, அதை கொஞ்சம் பார்த்துப்போம். அதே போல தம்பி பாருங்க, இவரை சொல்லும் இவர் பிளஸ் குற்றலை சொல்றேன். எப்படி தம்பி? இருக்கா சார், குற்றலை உயர் புள்ளிக்கும் தாழ் புள்ளிக்கும் இடையிலான அடுத்த இது வேறுபாடு. ஓகே ஓகே, இது தானே செய்வோம் நம்ம குற்றலைன்னு சொன்னோமா? சரி, அது வந்துட்டு எங்க சொன்னோம் நம்ம அந்த அரையலட்சியாக சொன்னோம். ஓகே, வெரி குட். சரியா? பேசுவானா நம்ம விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு நான் டவுட் கேளுன்னு சொன்னோன்னு கேட்கணும். சரியா? இப்ப சொல்லுவோம் இந்த இவரை சொல்லுவோம் நம்ம எலக்ட்ரிக்கல் படிவாரன். இவரை சொல்ல என்ன? விபி சொல்லுவோம். இவருக்கு பேரை சொல்லுவோம் விபி. இதுவே சம்டைம் நாம் இவரை மின்னோட்டமாக்கிறோம்னு சொன்னா இவரை சொல்லுவோம், பேர் சொல்லுவோம் ஐபின்னு சொல்லுவேன். அதாவது பீக் கரண்ட் சொல்லுவேன். இப்ப நான் வோல்டேஜுக்கும் டைமுக்கு தாண்டி இவரை சொல்லுவேன் என்ன? விபின்னு சொல்லுவேன், பிளஸ் விபி. அதே போல இவரை சொல்லுவேன், இவர் மறைப்பாதிலேக்கிறதுக்காண்டி இதை சொல்லுவோம் மைனஸ் விபி. அப்ப இவரத்துல இருப்பார் பெருமானம் ஒன்று பிளஸ் விபி இருப்பாரு, இவர் மைனஸ் விபி இருப்பார். இந்த பிளஸ் விபிக்கும் மைனஸ் விபிக்கும் இடையிலான பிளஸ் விபிக்கும் மைனஸ் விபிக்கும் இடையிலான ஒரு இந்த துறைக்கான இவங்க இடையிலான இதை சொல்லுவோம் நம்ம விபிபி. அதாவது இது ஒரு பீக், இவர் ஒரு பீக், உச்சமான வோல்டேஜ், நேர் உச்சம். இவர் மறை உச்சம், பீக் டு பீக், அதாவது உச்சத்திலிருந்து உச்சத்துக்கான வோல்டேஜ், உச்சம். இவருக்கு இடையிலான வோல்டேஜ் இதை சொல்லணும் என்ன? விபிபின்னு சொல்லுவோம். இதுல ஏன் தங்கிருக்குன்னு சொன்னா சண்டே நாம எடுக்கிற விபிபி 7.7க்கு குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஆடலோட்டமா குறைக்கிறது எங்களுக்கு 7.7 குறைஞ்சா இருந்தீங்கன்னு சொன்னா இவர் அளவு வந்துட்டு 7.7 விட குறைவா இருந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்காது? அந்த சுற்றுல டிரான்சிஸ்டரை வந்துட்டு முன்மோக்கோட, அதாவது பிஇ சந்திய முன்மோக்கோட அடைய செய்யலாம். இவர் தானே இப்ப நம்ம இவர் ஒரு ஆடலோட்ட அழகை இப்போ உதாரணத்துக்கு தம்பி இதுல பாக்கலாம். நீங்க
இதுல பார்க்கலாம். இப்ப நான் இவரை இந்த வெற்றியை ரிமூவ் பண்ணிட்டு வெற்றிக்கு பதிலாக ஒரு ஆடலோட்டாலே ஒன்று குறிக்கணும் வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஆடலோட்டம் ஒன்று கொடுத்துன்னு சொன்னா இப்ப அந்த ஆடலோட்டம் இப்படித்தான் போவார். இப்ப இவருக்கு இந்த ஆடலோட்டத்துக்கு 0.7 வோல்டேஜுக்கு மேல கிடைக்கலன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன நடக்காது? இந்த சந்திய முன்மோக்கோட அடைகிறதுக்கு இவர் தகுதி இல்லாத ஆளா இருப்பாரு. இந்த சந்திய முன்மோக்கோட அடைகிற தகுதி இல்லாத ஆளா இருப்பாரு. ஆகவே என்ன செய்ய போது? கட்டாயம் நம்மளோட அழுத்தம் வந்து எங்க செங்கிரி இவர் அளவுலையும் தங்கிருக்கு. நேரோட்டம் பிளஸ் உதாரணத்துக்கு நம்ம இப்ப நேரோட்ட வெற்றின்னு சொன்னா சொல்லலாம் BBB சமன் 0.7 மேலரிக்கணும். 0.7 மேலரிக்கணும். அதே போல நம்மளுக்கு இவர் எடுத்துன்னு சொன்னா ஒரு ஆடலோட்ட அலை எடுத்துன்னு சொன்னா அவருக்கு பீக் டு பீக் வோல்டேஜ் என்ன செய்யணும்? நம்ம உங்களுக்கு 0.7 மேலரிக்கணும். ஆகவே அந்த அளவுல என்ன செய்ய போது தங்கிருக்கு. இப்ப சம்டைம் இப்ப நான் வந்துட்டு இந்த வோல்டேஜை கூட்ட தம்பி இந்த வோல்டேஜை வந்துட்டு நான் அதிகரிக்க வோல்டேஜை நான் என்ன செய்யறேன்? இவர் அதிகரிக்க இப்ப இங்க இருந்து அதிகரிச்சுட்டு போறாரு. இப்ப அதிகரிக்க அந்த முனைகளுக்கு இடையிலான அழுத்தம் வந்து அதிகரிக்கும். எங்களுக்கு தெரியும் விபிங்கிற ஆள் வந்துட்டு அதாவது இந்த ஆள் இவரை பார்த்தோம்னு சொன்னா இவரு குறுக்கு எப்பவும் 0.7 தான். அதாவது முன்முகட அடைஞ்சிட்டான்னு சொன்னா 0.7 தான். அது மிச்சப்படுற வோல்டேஜ்ல அங்க போவாரு. மிச்சப்படுற வோல்டேஜ் எல்லாம் இங்க இருக்கிற தடைக்கு தான் கொடு வருவார். இந்த மிச்சரிக்கிற வோல்டேஜ்ல இந்த தடைக்கு தான் கொடு வருவார். நம்ம எவ்வளவு அழுத்தத்தை அதிகரிச்சாலும் மிச்சமா இருக்கிற எல்லா 0.7 கழிப்பட்டு மிச்ச வாரம் எல்லாமே இந்த தடைக்கு தான் கொடு வருவார். RB இந்த தடையை சொல்லும் RB என்ன இந்த தடைக்கு RC ஓட்டிக்காங்க நம்ம RBன்னு சொல்லும். இந்த தடைக்கு தான் கொடுக்கணும். ஆகவே இந்த தடைக்கு கொடுப்படுறதால தம்பி இந்த வோல்டேஜ் நம்ம இந்த தடையில பெருமானம் அப்படியே இருக்காரு. வோல்டேஜ் நான் இவருக்கு அதிகமா கொடுத்துட்டே இருந்தேன்னு சொன்னா ஒரு ஆள் அதிகரிப்பாரு. யார் அதிகரிப்பாரு சொல்லுங்க? அப்ப அந்த தடையை மாறாம வச்சுட்டு அவருக்கு வோல்டேஜ் அதிகரிக்கிறதால ஒரு ஆள் அதிகரிப்பாரு. யாரு? சொல்லுங்க. அப்ப ஒரு கடத்தி குறுக்கே வோல்ட் அளவு அதிகரிக்கிறதால அவரு குறுக்கே இருக்கிற மின்னோட்டம் அதிகரிக்கும். இது யாரு விதி? முதலாவது சொல்லுங்க. யாரு விதி? ஓமின் விதியா? ஓமின் விதி. சரியா? அப்ப ஓமின் விதி தெரிஞ்ச நீங்க என்ன செய்யணும்? உடனே ஆன்சர் சொல்லிருப்பீங்க. என்னன்னு IB வந்துட்டு அதிகரிக்கணும்னு சொல்லி. ஓகே. இப்ப நாம இந்த கடத்தி குறுக்கே இருக்கிற வோல்ட்ல அதாவது VB தெரியும். இந்த இவங்களுக்கு இருக்கிற குறுக்கே இருக்கிற அழுத்தம் வந்து 0.7 தான் ஏனப்படும் எவ்வளவு கூட வந்தாலும். ஆனா மிச்சமாற வோல்ட்ல எங்க விழுவாங்க? இந்த தடை குறுக்கே தான் விழுவாரு. தடைக்கு குறுக்கே விழுவான்னு சொன்னா இவங்களுக்கு யார பெருமானம் தம்பி அதிகரிப்பாரு? IB பெருமானம் அதிகரிப்பாரு. ஆகவே IB பெருமானத்துல மாற்றம் செய்யற ஆள் யாரு? நம்மோட நம்ம இவருக்கு கொடுக்கிற சப்ளை. சரியா? ஓகே. அடுத்தது தம்பி கொஞ்சம் அப்படியே பாருங்க. சரியா? கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கோங்க. ஓகே. அப்ப யாருலையும் தங்கியிருப்பாரு பிளஸ் சாரி அந்த என்ன BPPலையும் தங்கியிருப்பாரு. அடுத்தது வெப்பநிலையானது பீட்டாவின் பெருமானத்தின் அளவு கணிசமான அளவு செல்வாக்கு செலுத்துகிறது. அதாவது என்னன்னு சொன்னா பீட்டாட பெருமானம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பீட்டாட பெருமானம் சொல்லி ஒரு மின்னோட்ட நயம். அந்த மின்னோட்ட நயம் என்ன செய்யும் சொன்னா ஒரு பிக்சடான பெருமானம் தந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பெருமானம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையெல்லாம் ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா பீட்டாட பெருமானம் உங்களுக்கு தரவாட்டனை எடுத்தீங்கன்னு சொன்னா நெட்ல எடுத்து ஒரு NPN டிரான்சிஸ்டர் ஒன்று உங்களுக்கு தரப்படும் சொன்னா அந்த NPN டிரான்சிஸ்டர் அதுக்குரிய கோட் தந்திருப்பாங்க, குறியீடு தந்திருப்பாங்க. அந்த குறியீடை நீங்க வெப்சைட்லயோ சரி அதுக்குரிய அந்த டேட்டா ஷீட் உங்களுக்கு தருவாங்க. அப்ப அதுலயே சரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டிரான்சிஸ்டர் பீட்டாவை நீங்க பார்க்கலாம். அந்த பீட்டாட பெருமானம் ஒரு குறிப்பிட்ட சாதாரண ஒரு நிலையில இருக்கும். வெப்பநிலைகள் அதிகரிக்க